ஹலோ எவ்ரிவன். ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட வந்து டம்மி டைம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக சொல்லும்போது, எப்போ இருந்து டம்மி டைம் ஸ்டார்ட் பண்ணலாம்? இது எவ்வளோ நேரம் குடுக்கலாம்? இதனால என்ன பெனிஃபிட் இருக்கு? இது எதுவும் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுமா? அப்படின்னு சொல்லியும் நெறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த டம்மி டைம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணலான்னா, பேபி பொறந்து முதல் நாள்ல இருந்தே கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பேபி கம்ஃபர்டபுளா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கொஞ்சம் பேபிய வந்து ஒரு சேஃபான ஒரு சாஃப்ட் சர்ஃபேஸ்ல வந்து நீங்க பேபிய ப்ரோன்ல படுக்க வைக்கும்போது, ஸோ இந்த டம்மி டைம் வந்து கிடைக்கும். இது எவ்வளோ நேரம் பேபீஸ்க்கு வந்து குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1 மினிட் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி, ஸ்லோவா அந்த டம்மி டைம வந்து நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அரவுண்ட் இந்த சைல்டு வந்து ஒரு 4 டூ 5 மந்த்ஸ் ஆஃப் ஏஜ் ஆகும்போது, இவங்க ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் மினிமம் ஒரு நாளைக்கு வந்து நீங்க ஒரு டம்மி டைம் குடுக்குற மாதிரி இருக்கிறது பெட்டர். டம்மி டைம் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி குழந்தைங்களோட நெக் மசில்ஸு, ஷோல்டர், ஆர்ம் மசில்ஸோட டெவலப்மெண்ட்க்காக யூஸ் பண்றது தான். ஆனா, இந்த டம்மி டைம்ல ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னா, குழந்தைங்களுக்கு இனிஷியல் ஃபியூ டேஸ்ல நெக் கண்ட்ரோல் இல்ல அப்படிங்கும்போது, ஈஸியா அவங்க வந்து நேரா குப்புற படுத்துட்டு இருக்கும்போது, மூச்சு எதுவும் பிளாக் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, நீங்க டம்மி டைம் உங்க குழந்தைக்கு குடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, 100% நீங்க பக்கத்திலேயே இருந்து சூப்பர்வைஸ்டா மட்டும் தான் பண்ணணும். தேங்க் யூ.